வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா 2014ல வெளியான A Good Marriage அப்படின்ற சஸ்பென்ஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டீஃபன் கிங் நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. மேக்ஸிமம் ஹாரர் சஸ்பென்ஸ் நாவலை மட்டும் தான் அவர் எழுதுவாரு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. 27 வருஷமா ஒரு கப்புள்ஸ் ஒன்னா இருக்காங்க. அதுக்காக தான் இந்த பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃபோட பேரு டார்சி அப்படின்றது, அதே மாதிரி ஹஸ்பண்டோட பேரு பாப் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து ஒரு பெரியவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பெரியவர் பேரு ராம்சி அப்படின்றது. இந்த பெரியவர் நியூஸ் பேப்பர்ல ஒரு சீரியல் கில்லரை பத்தி படிச்சுக்கிட்டே தான் இவங்களை கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமே அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இத பத்தி எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த இடத்துல வச்சு சொல்லிடுறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்திருப்பாங்க. அந்த மாதிரி பெட்டின்னு ஒருத்தவங்களும் வந்திருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் டார்சிக்கு கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்க. பெட்டி இருக்காங்க பாத்தீங்களா, மீடியா துறையில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. இப்ப மீடியால இவங்களோட வேலையை பத்தி எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல பார்ட்டி பண்ண போறாங்க. பாப் இருக்காரு பாத்தீங்களா, உனக்காக ஒரு கிஃப்ட வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த கிஃப்ட காட்டுறாரு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி ஒரு கம்மலை தான் இவங்களுக்கு வாங்கியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் மத்தவங்க எல்லாம் சேர்ந்து கூப்பிடுறாங்க. இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 27 வருஷமா ஒன்னா இருந்திருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாருமே இந்த இடத்துல பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சந்தோஷமா பார்ட்டி எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு இவங்களோட கல்யாண நாள்ல அதனால ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாங்க, நான் மேல வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே மேல வந்துட்டு இருக்காரு. இவங்களும் நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த இடத்துல ரெடி ஆயிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்டும் சந்தோஷமா வந்து இவங்க கிட்ட ட்ரிங்க் எல்லாம் தராரு. அப்பதான் பக்கத்து வீட்டுல கார் வர சவுண்ட் கேக்குது. ஹஸ்பண்டும் ஜன்னல் வழியா பாக்குறாரு. ஒரு வயசு பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட கிஸ் பண்ணிக்கிட்டே உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. இதை இவர் பார்த்துட்டு இருக்கும் போது ஒய்ஃபை இங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவரும் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா பக்கத்துல வராரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பெரியவர் கவனிச்சாரு பாத்தீங்களா, அந்த ராம்சே இப்ப இவங்க வீட்டுக்கு வெளியே இருந்தோ இவங்களை கவனிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சு முடிச்சுக்கிறாங்க. பாபா பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கௌண்டன்டா இருப்பாரு. வேலை விஷயமா அடிக்கடி வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வருவாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் காயின்லாம் கலெக்ட் பண்றதா ஆபியா பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த காயினை எப்படியாவது நீங்க கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கவலையே படாத, இந்த காயின் மாட்டாமையா போயிடும் அப்படின்ற மாதிரி பாபும் சொல்றாரு. நைட்டு பசங்க ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க போல. இப்ப காலையில பேரண்ட்ஸை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அப்பாவே வெளியே போக போறாரு. அதை பத்தி எல்லாம் பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பசங்களும் நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, ரெண்டு பேரையும் இங்க இருந்து கார் ஏத்தி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்தவங்க டிவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டிவி ஆன் பண்ணிட்டாங்க. அந்த டிவில ஒரு சீரியல் கில்லரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சீரியல் கில்லர் இது வரைக்கும் பல பெண்களை கொலை பண்ணிருக்கான். போலீஸ்க்கு இது வரைக்கும் அந்த கில்லரை பத்தி எதுவுமே தெரியல. அந்த கில்லர் பீடின்ற அவனோட பேரை மட்டும் தான் எழுதி வச்சுட்டு போயிட்டு இருக்கான். இப்ப இவங்க இருக்காங்கல்ல, சாக்லேட் பாக்ஸை ஓபன் பண்றாங்க. சாக்லேட் கண்டிப்பா சாப்பிடணுமா, யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் எழுதியிருக்காரு. இவங்க சும்மா சும்மா சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக இப்படி எழுதியிருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, ஒரே ஒரு சாக்லேட்டை மட்டும் எடுத்து சாப்பிடுறாங்க. இப்ப திடீர்னு டிவில ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. கொலை பண்ற மாதிரி சீன்லாம் வருது. இதை பாக்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. உடனே சேனலை மாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பார்த்தா பேட்டரி ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால சேனல் மாறவே மாட்டேங்குது. உடனே பேட்டரி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பக்கத்துல இருக்க கார் ஷெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க பேட்டரி எங்க இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் வேற ஒரு காரோட சவுண்ட் கேக்குது. என்ன காரோட சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அப்பதான் ஒரு கார் வேகமா இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்குது. வேற யாரும் கிடையாது, ராம்சேவோட கார் தான் அங்க இருந்து கிளம்பி போகுது. இவங்க வெளியே வரது தெரிஞ்சுதான் அவர் இங்க இருந்து கிளம்பி போறாரு. எதுக்காக இந்த கார் இங்க இருந்து கிளம்பி போகுது, நம்மள வேவு பாக்குதான்லாம் யோசிக்கிறாங்க. சரி பேட்டரி எடுப்போம் அப்படின்ற மாதிரி பேட்டரி எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க அடல்ட் மேகசின்லாம் நிறைய இருக்கிறத பாக்குறாங்க. ஒரு பெட்டி முழுக்க அடல்ட் மேகசின் தான் இருக்கு. இவ்வளவு மேகசினா அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்னா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை திரும்பி வைக்கும் போதுதான் அங்க ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் இருக்கிறது தெரியுது. சீக்கிரட்டா தான் அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கு. என்ன தனியா ஒரு இடம் இருக்குன்னு எடுக்கிறாங்க. அதுக்குள்ள சின்ன வயசுல பொண்ணு தந்த ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. அப்பாக்கு தான் பொண்ணு தந்திருப்பாங்க. அந்த பாக்ஸை இவங்களும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தவங்க இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ரப்பர் பேண்ட்லாம் போட்ட மாதிரி நிறைய கார்டு தான் இருக்கு. ஒரு பொண்ணு காணுன்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணோட கார்டும் அங்கதான் இருக்கு. இதை பார்த்துதான் இவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. இது எப்படி ஹஸ்பண்ட் கிட்ட வந்தது, அப்ப ஹஸ்பண்ட் தான் இந்த சீரியல் கில்லரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க.
இப்ப பயத்துல உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதே மாதிரி எடுத்த இடத்துல வைக்கணும்ன்ற மாதிரி வச்சிடுறாங்க. 27 வருஷம் நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்தவர் ஒரு சீரியல் கில்லரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 வாட்டி ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. இப்ப 3வது வாட்டி கால் வருது. அதனால இவங்களும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஹஸ்பண்டா வேலையை பத்தி சொல்லிட்டாரு. நான் வரதுக்கு எப்படியும் காலையில ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க அழுவுறது தெரியுது. நீ அழுவுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொண்ணு கிட்ட தான் போன்ல பேசினேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சிட்டிக்கு போற மாதிரி பிளான் வச்சிருக்கலாம். அந்த சிட்டிக்கு போயிட்டு அடிக்கடி பார்க்க முடியாதுல்ல, அதை நினைச்சுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வேணா சீக்கிரமா கிளம்பி வந்துருவா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் நார்மல் ஆயிட்டேன், நீங்க பொறுமையா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்போ ஓகேன்ற மாதிரி இவரும் காலை கட் பண்றாரு. ஆனா லைட்டா டவுட் வருது. ஈரனுக்கு இப்போ வரைக்கும் டவுட் மட்டும் தானே வந்திருக்கு, அது எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இவங்க சிஸ்டம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பீடின்ற கில்லரை பத்தி இவங்க நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்ப முழுசா தேடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. பல வருஷமா ஒரு கொலைலாம் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே இளம் பெண்களா தான் இருப்பாங்க. அந்த பெண்களோட போட்டோலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பயங்கரமா டார்ச்சர் பண்ணி சாவடிச்சிருக்கிறது தெரிய வருது. இப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு போட்டோவை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் உங்களுக்கு கம்மல் தந்தார் பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் அந்த கம்மலை போட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணை சாவடிச்சுதான் கம்மலை எடுத்திருக்காரு. நம்ம ஹஸ்பண்ட் தான் கில்லரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஈரனுக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப சோகமா இருக்காங்க. இப்பதான் டிவி ஓடுற சவுண்ட் கேக்குது. இவங்களும் பாக்குறதுக்காக வராங்க. அந்த சீரியல் கில்லரோட ஒய்ஃபே அந்த சீரியல் கில்லரா மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்ல அவன் சொல்லிட்டு இருக்கான். இதை இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அங்க டிவி ஓடவே செய்யாது. இவங்களா இந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் யூஸ் பண்ண ஒவ்வொரு திங்ஸா இவங்க தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட நமக்கு டவுட் வரலையே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி மாத்திரையை போட்டு நம்ம படுப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் மாத்திரையை போடுறதுக்காக எடுக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் ஹஸ்பண்ட் ஒரு பேப்பரை வச்சிருக்காரு. நீ கண்டிப்பா இதை எடுக்கணுமான்னு யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்காரு. உங்களால தான் இந்த விஷயத்தை எடுக்கவே போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் மாத்திரையை போடுறாங்க. இப்ப இந்த பாப் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கஃபேல காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு எதிர ஒரு இளம் பெண் இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு ஒரு எராட்டிக் நாவல் தான் படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அதை எடுத்து வச்சிடுறாங்க. அந்த இடத்துல பக்காவா மேக்கப்லாம் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஆல்ரெடி ஒன்னு ஆர்டர் பண்ணிருப்பாரு. இப்ப உடனே போனோம்ல, அதனால அது வேணான்ற மாதிரி ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு இப்ப கார் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவர் வேகமா கார்ல ஏறி உக்காந்துடுறாரு. இப்ப அந்த பொண்ணு கார் எடுத்துட்டு கிளம்பும் போது இவரா உங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஸ்லட்டி நாவல் படிக்கிற ஸ்லட் எல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள சொல்லிக்கிட்டே தான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதாவது தப்பான பொண்ணுன்னு நினைக்கிறவங்களே இவர் டார்கெட் வைக்கிறாருன்னு காட்டுறாங்க. ஈரன் நல்லா ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டோட சவுண்ட் கேக்குது. ஹஸ்பண்ட் சவுண்ட் தானே அப்படின்ற மாதிரி இவங்களும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் எங்க அப்படின்ற மாதிரி பொறுமையா தேடிக்கிட்டே கீழே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹஸ்பண்ட காணோம். திரும்பி ரூம்க்கு போய் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரூம்குள்ள வராங்க. அந்த இடத்துல பார்த்தா ஹஸ்பண்ட் சோஃபால உட்காந்துருக்காரு. இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன், என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட போல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நடிக்காத, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அந்த கார்டெல்லாம் நீ எடுத்து பார்த்துட்டல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க இன்னமும் தெரியாத மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சுமா, நான் 2 ரப்பர் பேண்ட் போடுவேன், நீ 1 ரப்பர் பேண்ட் தான் போட்டிருக்க. அதே மாதிரி இடமும் கொஞ்சம் மாறி இருக்கு. டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணலாம் சிஸ்டத்தை செக் பண்ண, நீ ஹிஸ்டரியை டெலீட் பண்ணாம தான் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப என்னோட சிஸ்டத்துல ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா கேக்குறாங்க. இன்னைக்கு மட்டும் செக் பண்ணல, உன் கூட வாழ்ந்துட்டு இருக்க இத்தனை வருஷமும் நான் தினமும் செக் பண்ணி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹஸ்பண்டும் இவங்களை நெருங்கி வராரு. இவங்களும் கொஞ்சம் அன்னீசியா ஃபீல் பண்றாங்க. நான் இப்பயும் நல்ல ஹஸ்பண்ட் தான், தேவையில்லாம என்ன பார்த்து பயப்படாத, அதே மாதிரி என்ன பத்தி போலீஸ் கிட்ட சொல்லணும்னு நினைக்காத, ஏன்னா நம்ம பசங்களோட ஃபியூச்சர் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும், உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. நான் பண்ணலமா, எனக்குள்ள வேற ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாப் ஹை ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போது இவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா பிரெயின் டாக்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிடியா இருக்கும். அந்த ஃப்ரெண்டும் இவரும் ரொம்ப க்ளோஸ். அந்த ஃப்ரெண்டை ஒரு பொண்ணு சீட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதனால அவர் இருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப விரக்தியில நிறைய இவர்கிட்ட பேசியிருப்பாரு. அதே சமயம் அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாரு. அவர் பேசினதோட தாக்கம் இவரோட மைண்டுக்குள்ள இருக்கும். அந்த தாக்கத்தினால தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒவ்வொரு வாட்டியும் இந்த விஷயத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு நினைப்பேன், ஆனா இப்ப இருக்க பெண்கள் தான் என்ன நிறுத்த விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சரி இதுக்கப்புறம் இந்த தப்பை நீங்க பண்ணவே கூடாது, என் மேல ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் ப்ராமிஸ் பண்ணிடுறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல தூங்கலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப காலையில இவரும் முழிச்சிடுறாரு. உனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச உன்னை உயிரோட விடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி பாப் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களோட கழுத்தை போட்டு பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்காரு. இவங்களும் கத்துன மாதிரி முழிக்கிறாங்க. அப்பதான் இது எல்லாமே கனவுன்னு தெரியுது. நைட்டு பேசின எல்லாமும் கனவா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் எந்த இடத்துலயுமே காணோம். ஒருவேளை கனவு தானான்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் நைட் ஒரு Dress போட்டிருந்தாரு பாத்தீங்களா, அந்த Dress இங்கதான் இருக்கு. சோ கனவு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நைட்டு நடந்த விஷயத்தை விட்டு இவங்க வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அதனால இப்ப பீஸா தான் வாங்கி வச்சிருக்காங்க. இவரும் சாப்பிடுறதுக்காக வராரு.
என்ன உடம்பு சரியில்லையா, இன்னைக்கு பீஸாவா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதாவது நேத்து நைட் அப்படி நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறாரு. இவங்களும் நார்மலாலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாப் இருக்காருல, நார்மலா தோட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவங்களும் மேல இருந்து ஜன்னல் வழியா இவரை கவனிச்சிட்டு இருக்காங்க. யாரோ கவனிக்கிற மாதிரி இவருக்கும் ஃபீலிங் வருது. சட்டை நிமிர்ந்து பாக்குறாரு. அப்போ ஒய்ஃப் அங்க இருக்க மாட்டாங்க. இவரும் மேற்கொண்டு வேலையை பாக்குறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, பொண்ணுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு கல்யாண ஏற்பாட பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா பொண்ணு சொல்றாங்க. ஆனா இவங்க நார்மலா சரி சரின்னு கேட்டுக்கிறாங்க. என்னம்மா ஏதாவது டல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிச்சிடுறாங்க. இவங்க போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. சொன்னா பொண்ணோட ஃபியூச்சர் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலதான் இவங்களுக்கு தயக்கமா இருக்கு. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, போன இடத்துல இருந்து நிறைய காயின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுல இந்த காயினும் இருக்கான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. என்னங்க கிடைச்சதா அப்படின்ற மாதிரி இவங்களும் நார்மலா பேசுறாங்க. தேடிட்டு இருக்கேன், கிடைச்சா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க அந்த ஃபங்க்ஷன்ல பெட்டின்னு ஒரு பொண்ணு கிட்ட பேசினாங்கல்ல, அந்த பொண்ணை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவளை பொறுத்த வரைக்கும் மீடியா துறையில தான் இருக்கா. இவகிட்ட விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பேசுறதுக்காக வராங்க. அதுக்குள்ள இவ இருக்கா பாத்தீங்களா, உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு, அவர் ரொம்ப நல்ல டைப் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட புகழ்ந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கா. இவ்வளவு புகழ்றா, இவகிட்ட எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதே மாதிரி லைட்டா இவங்களுக்கு இந்த இடத்துல பயமும் வந்துருது. வேற ஏதோ சொல்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட சமாளிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் வீட்டுல உட்காந்து நியூஸ் சேனல்ல பாத்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ்ல ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. பீடி எந்த மாதிரி கொலை பண்ணுவாரோ அதே மாதிரிதான் இந்த கொலையும் நடந்திருக்கு. இதையும் அந்த சீரியல் கில்லர் பண்ணிருக்கதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்ட் தான் பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல கோவப்படுறாங்க. இப்ப பாபு இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்து வீட்டு பொண்ணை கவனிச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பக்கத்துல எங்கேயோ டென்னிஸ் விளையாடுறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க போல. இப்ப குனிஞ்ச மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அதை இவர் கொஞ்சம் தப்பா பாத்துட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு பார்த்தோன்னா இவரும் டாட்டா சொல்ற மாதிரி கையை காட்டுறாரு. அந்த பொண்ணும் பதிலுக்கு டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் மேல இருந்து ஹீரோயினும் கவனிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்ப பாபும் கார்ல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃபும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எதுக்காக பக்கத்து வீட்டு பொண்ணை நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா அடுத்த டார்கெட்டா அந்த பொண்ணு இருக்க போறா அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. நோட்டமா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி, அதுக்கப்புறம் நீங்க கொலைலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் பண்ணலன்னு சொல்றாரு. ஆனா கொஞ்சம் தயங்கி தயங்கி சொல்றாரு. இதனால ஒய்ஃபுக்கும் டவுட் வருது. இப்ப பாபு அந்த ஸ்பேனரை எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க இருக்காங்கல்ல, சப்போர்ட்டிங் இருக்கிறத தள்ளி விட்டு ஹஸ்பண்ட சாவடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் ஒன்னதான் கேக்குறேன், எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, நார்மலா ஸ்பேனரை மட்டும் எடுத்து தந்துட்டு போறாங்க. இவங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸ் எப்பவுமே இவர் தான் எடுத்துட்டு வந்து தருவாரு போல. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து தராரு. இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்குதான் பொண்ணோட கல்யாணமா இருக்கும். அந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்ச மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி பார்ட்டி பண்றதுக்காக பக்கத்துல இருக்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க இருந்து தான் ராம் சேவா இவங்கள நோட்டமிட்டு இருக்காரு. பி ஃபார் பாப், டி ஃபார் டார்சியா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் போட்டு பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் மேலயும் அவர் சந்தேகப்படுறாரு போல. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாருமே பார்ட்டி பண்றதுக்காக வந்துடுறாங்க. அப்பா பொண்ணு கூட டான்ஸ் ஆடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அப்பாவும் அவரோட பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இவர் சின்ன வயசுல பொண்ணு கூட ஆடினாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இந்த இடத்துல யோசிச்சு பாக்குறாங்க. ஆனா இப்ப பாக்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் தெரியுது. அதை பார்க்கும் போதே ஹீரோயின் கொஞ்சம் அன்னீசியா ஃபீல் பண்றாங்க. இப்ப சட்டுன்னு எந்திரிச்சு போயிடுறாங்க. இவங்க சட்டுன்னு எந்திரிச்சு போனதை இவரும் கவனிக்கிறது. இப்ப தனியா தான் ஒரு இடத்துல உட்காந்து இருக்காங்க. அந்த இடத்துக்கு பேசுறதுக்காக பெட்டி வந்துடுறாங்க. இவங்க கொஞ்சம் சோகமா உட்காந்து இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. டார்சி, நீங்க எதுனாலும் என்கிட்ட தைரியமா சொல்லலாம், எப்பவுமே நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெட்டி சொல்றாங்க. சேச்சா உண்மையிலேயே எதுவுமே கிடையாது, கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ண, அதனால தான் தள்ளி வந்து உட்காந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சமாளிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டும் கொஞ்சம் அன்னீசியா ஃபீல் பண்ண மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இவங்களும் பக்கத்துல வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நம்ம ரெண்டு பேரோட பெரிய கடமையே இப்பதான் முடிஞ்சிருக்கு, இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி விடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாதானப்படுத்துறாங்க. இப்ப பசங்க கூட சந்தோஷமா பேசுறதுக்காக போறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட பழைய துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இதை வாஷ் பண்ணும் அப்படின்ற மாதிரி வாஷ் பண்றதுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ரூம் கதை ஓபன் பண்றாங்க. அங்க பார்த்தா சீக்ரெட்டா ஒரு ரூம் இருக்கிறது தெரிய வருது. அந்த ரூம்குள்ள போயிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு. அந்த பொண்ணை இவங்களும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஆல்ரெடி இறந்த பொண்ணு. இவங்களுக்கு கற்பனையில தான் இப்படி வருது. இப்ப ஹஸ்பண்டா இவங்களோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்காரு. இவங்களும் என்னாச்சு இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ ஒரு காயினை கேட்டல, அது கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் அந்த காயினை சந்தோஷமா பாக்குறாங்க. செம்ம ஹாப்பியா இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப சந்தோஷமா இன்னைக்கு வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு வந்து நிறைய ட்ரிங்க் எல்லாம் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா பேசி முடிச்சுட்டு இவங்களும் நைட்டு நேரம் இவங்களோட வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃப் கிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு மேல வாங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இவரும் பாட்டு பாடிக்கிட்டே ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அனி நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டே படிக்கட்டுல ஏறி வந்துட்டு இருக்காரு. சட்டுன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா இவரை புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. இவர் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இப்ப மாடியில இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. பயங்கரமா காயப்பட்டு கிடக்குறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பொறுமையா கீழே இறங்கி வராங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அவர் கஷ்டப்பட்டு கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் ஒரு கவரு துணி எடுத்துட்டு அவரை நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. அவரும் பயத்துல என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கவரை வச்சு வாயை லாக் பண்றாங்க. மூச்சு விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் பயங்கரமா கஷ்டப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவரோட மூச்சு நின்னு போயிருது. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கவரு துணியெல்லாம் வாஷ் பண்ணிடுறாங்க, டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. இப்பதான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க. தெரியாதனமா மேல இருந்து விழுந்துட்டாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பாபுக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப பாபு பத்தி அங்க இருக்க ஃபாதரும் பெருமையா சொல்லிட்டாரு. அவர் இந்த உலகத்தை விட்டு போனது நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் மோசமானவர்னு யாருக்குமே தெரியாம இந்த விஷயத்தை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஈரினும் உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. ராம்சே இருக்கார்ல, இங்க இருந்தே இவங்களை கவனிச்சிட்டு இருக்காரு. பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதுனால வேற சிட்டிக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி பையன் இருக்காரு பாத்தீங்களா, மேல் படிப்புக்காக வேற ஒரு சிட்டிக்கு போக போறாரு. இவங்களும் பத்திரமா பையனை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இப்பதான் ராம்சே இருக்கார்ல, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என் பேரு ராம்சே, ரிட்டையர் ஆன மேஜர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் உள்ள வாங்கன்ற மாதிரி உள்ள கூப்பிட்டு வந்துடுறாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உங்க ஹஸ்பண்ட பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் தான் அந்த சீரியல் கில்லர்னு நான் சந்தேகப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா கொலை செய்யப்பட்ட நிறைய பெண்களோட வீட்டுக்கு பக்கத்துல உங்க ஹஸ்பண்டோட கார் நின்று இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி பேப்பர்ல இவர் எழுதி வச்சார்ல, அதை காட்டுறாரு. நீங்களும் உங்க ஹஸ்பண்டா சேர்ந்து செய்யறதா தான் நான் நினைச்சேன். ஆனா இப்ப சேர்ந்து செய்யலன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு நீங்க தானே காரணம் அப்படின்னு கேக்குறாரு. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ராம்சேவும் பயங்கரமா இரும்பி டயர்டா அந்த இடத்துல உட்காந்துடுறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, தண்ணியை குடிங்க அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்து தராங்க. அப்ப அந்த பீடி இவர் இல்லையா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. என் ஹஸ்பண்டுக்கு சின்ன வயசுல பிரெயின் டாக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்லுவாரு. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, இந்த பீடியை நீங்க எதுக்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்ப இந்த ராம்சே என்ன சொல்றாருன்னா, என்னோட பேத்தி கொலை செய்யப்பட்டிருக்கா, அந்த பீடி தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பீடி இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன். உங்க ஹஸ்பண்ட் தான் அந்த பீடின்றதை ஏத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இருந்தாலும் இவங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால இவரும் சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப கார் கிட்ட வரும்போது இவருக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. கார்லயே மயங்கின மாதிரி விழுந்துடுறாரு. இப்ப அந்த வழியா ஜாக்கிங் வந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, பெரியவரே என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பக்கத்துல வந்து பாத்துட்டு இருக்காங்க. இதனால இவங்களுக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது. வேகமா வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரத நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் அந்த பெரியவரை ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அந்த இடத்துல பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைச்சது சரிதான், என் ஹஸ்பண்ட் தான் அந்த பீடி, நான் தான் என்னோட ஹஸ்பண்ட மேல இருந்து தள்ளி விட்டு சாவடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி உங்க பேத்தியை பத்தி சொன்னீங்கல்ல, உங்க பேத்தியோட திங்ஸை காட்டுறதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸை நீட்டுறாங்க. என் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு அப்பாக்கு இந்த விஷயத்த செஞ்சு தந்தா, அது என்னடான்னா மத்த பொண்ணுங்களோட பொருளை கலெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ராம்சே இருக்காரு பாத்தீங்களா, அவர் பேத்தி சம்பந்தப்பட்ட பொருளை எடுத்து பாக்குறாரு. லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி நான் கிளம்புறேன்னு இவங்களும் கிளம்ப போறாங்க. பக்கத்துல வான்ற மாதிரி அந்த பெரியவர் கூப்பிடுறாரு. இவங்களும் பக்கத்துல நெருங்கி வராங்க. இந்த பெரியவர் இருக்கார்ல, நீ சரியான விஷயத்த தான் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் லைட்டா அவரை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க இவங்களோட வீட்டுல புக் எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. சாக்லேட் சாப்பிடணும்னு தோணுது. ஒரு பாக்ஸை ஓபன் பண்றாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளேயும் ஹஸ்பண்ட் எழுதி வச்சிருக்காரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவர் எழுதி வச்சிருந்ததை கசக்கி குப்பை தொட்டில போட்டுறாங்க. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட்லாம் இந்த இடத்துல எடுத்து சாப்பிடுறாங்க. இதோடயே இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.